மே மாதம் வந்தாலே சிறுவர் சிறுமியர்களுக்கு கொண்டாட்டம் தான். ஏனென்றால் பள்ளிகளுக்கு விடுமுறை, நாள் முழுதும் விளையாட்டு, சுற்றுலாக்கு செல்லுதல், இன்னும் பல பல காரணங்கள் உண்டு. இதையும் தாண்டி வேறு ஒரு காரணமும் உண்டு. அது என்ன? விடுமுறை வேதாகம பள்ளிதான். ஒவ்வொரு ஆண்டும் பலவித தலைப்புகளில் கதைகள் கேட்பார்கள், பாடல்கள் கற்பார்கள், நடனம் ஆடுவார்கள், நாடகம் நடிப்பார்கள், வசனம் படிப்பார்கள், ஒன்றாய் சேர்ந்து ஜெபிப்பார்கள். இந்த வருடமும் நம்முடைய சபையில் விடுமுறை வேதாகம பள்ளி 28 ஏப்ரல் 2025 முதல் 2 மே 2025 வரை 5 நாட்கள் நடைபெற்றது. தேவன் தந்த பாரத்தின்படி யார் அந்த இயேசு என்ற தலைப்பில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எளிய முறையில் வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டு அவைகளை வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுத்தி இரட்சிப்பின் வழியை காணலாம் என்கிற சீரிய நோக்கத்தோடு பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இப்பாடத்திட்டங்கள் குரூப் ஆக்டிவிட்டி, அதாவது குழு செயல்பாடுகள் மூலமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. விடுமுறை வேதாகம பள்ளியில் பங்கு பெற்ற பிள்ளைகள் அவர்களின் வயதுக்கு ஏற்ப பிகினர், பிரைமரி, ஜூனியர், சீனியர் ஆகிய 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர். இவர்களுக்கு யார் அந்த இயேசு என்கிற தலைப்பின் அடிப்படையில் பாடல்கள், வசனங்கள், பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சம்பவங்கள் திரையில் காட்டப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டனர். ஒவ்வொரு நாள் முடிவிலும் அவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இறுதி நாளாகிய 4 மே 2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் மின்சாரம் தடைப்பட்ட போதும் சிறிதளவினும் சோர்ந்து போகாமல் 5 நாட்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் சபை விசுவாசிகளுக்கும் தங்கள் பெற்றோர்களுக்கும் முன்பதாக நிகழ்த்தி காட்டினார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இவ் விடுமுறை வேதாகம பள்ளியில் 118 பிள்ளைகளும் 13 ஆசிரியர்களும் 11 தன்னார்வலர்களும் பங்கு பெற்று தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். பரிசுத்த தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இவ் விடுமுறை வேதாகம பள்ளிக்காக ஜெபித்த, கொடுத்த, பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். தொடர்ந்து இவ் விடுமுறை வேதாகம பள்ளியில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் பெற்றோர்கள் ரட்சிப்புக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.